என்ன அப்படின்னாக்கா பச்சை தண்ணியில் வந்து விளக்கறியக்கூடிய ஒரு தன்மை என்ன சொல்றது, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வழிமார்களுக்கும் ஒரு சிஃபத்தை கொடுக்கும். ஒரு ஊர்வலம் நடக்கும், எல்லா சமூகத்து தெருவுக்கும் இந்த ஊர்வலம் போகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிக் தமிழன் பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஒரு அழகான ஒரு மாலை பொழுது. இன்றைக்கி என்ன அப்படின்னாக்க, மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அலங்காநல்லூர் பக்கத்தில் ஐயூர் ஊராட்சி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் வந்து அரபு மஸ்தான் ஒலியுல்லா தர்காவினுடைய சந்தனக்கூடு மிகவும் சிறப்பான முறையில் வந்து இன்றைக்கி நடக்க இருக்குது. அது என்னுடைய சொந்த ஊராகவும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி அங்கே போய் என்னென்ன நிகழ்வுகள் அங்கே நடக்க இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போகிறோம். மேலும் வந்து அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னாக்கா, பச்சை தண்ணியில் அங்கே வந்து விளக்கெரியும். இன்றைக்கி என்னங்க, பச்சை தண்ணி கையில் அள்ளி ஊற்றி அந்த தண்ணியில் வந்து இன்றைக்கி வந்து விளக்கெரியும். அல்ஹம்துலில்லாஹ் அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கராமத்சாலியவங்க, மிகவும் வந்து பரக்கத் பொருந்தியவங்க. அல்ஹம்துலில்லாஹ் அப்பேற்பட்ட ஒரு இறை நேசரை வந்து இன்றைக்கி வந்து நம்ம சந்திக்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் வாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் திண்டுக்கல்லேருந்து கரெக்டாக நம்ம கிளம்பி வந்தோம். கரெக்டாக கிளம்பி வரும்போது கரெக்டாக இங்கே மகரிப் தொழுக, மகரிப் முடிச்சுட்டு கரெக்டாக இங்கே மகரிப்புக்கு பின்னாடி வந்து துவா மஜ்லிஸும் மேலும் வந்து பல்வேறு அமல்கள் இங்கே வந்து நடைபெற்றது. மகானவர்களினுடைய துவாவை பெறுவதற்காக இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் போன்ற பல்வேறு இன மக்களும் வந்து இங்கே வந்து கலந்துக்கிட்டாங்க. மேலும் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ன, இவர்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, பச்சை தண்ணியில் வந்து விளக்கறியக்கூடிய ஒரு தன்மை என்ன சொல்கிறது, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வழிமார்களுக்கும் ஒரு சிஃபத்தை கொடுக்கும். அந்த சிஃபத்தில் உள்ளவங்களை வந்து என்ன சொல்கிறது, பச்சை தண்ணியில் விளக்கறியக்கூடிய வகையில் வந்து இவர்களுடைய சிஃபத்தை வந்து அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து யாருடைய வந்தவங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா, சுல்தான் ஹிந்து, நம்ம தமிழ்நாட்டினுடைய சையத் இப்ராஹிம் சுல்தான் ஷஹீத் ஒலியுல்லா மதுரை அவங்க என்ன சொல்லுது ஏர்வாடி பாஷா நாயகம் இருக்காங்கல்ல, அவங்களுடன் வழிவந்தவங்க தான் இவங்களுடன் சேர்ந்து வந்தவர்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து திருவிடகம் பார்சி ஒலியுல்லா சையத் இப்ராஹிம் வரிசை இப்ராஹிம் சொல்லுவாங்கல்ல, கணவாய் இப்ராஹிம் ஷா, அவங்களும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தவங்க தான். அல்ஹம்துலில்லாஹ் ஊர் மக்கள் அனைவரும் வந்து நன்றாக திரளாக கலந்து கொண்டு இந்த நிகழ்வை வந்து ரபியுல் அவல் பிறை 17 வந்து ரொம்பவே சிறப்பாகவே செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா மாபெரும் கிருபையால் இன்றைக்கி ரபியுல் அவல் பிறை 17 இருக்குது. அதனால் வந்து ஊர் மக்கள் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. மேலும் இந்த மகானினுடைய துவா பரக்கத்து என்ன அப்படின்னாக்கா, இங்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்கள், அதாவது கேட்கக்கூடிய துவாக்கள் வந்து உடனே
கபுலாகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறையா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் நம்ம வந்து பிறந்திருக்கோம். இங்கே தான் நான் வந்து பிறந்தேன். நான் அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் இங்கே இருக்கக்கூடிய இறைநோசேனுடைய துவா பரக்கத்து வந்து நானும் அடைஞ்சிருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். மேலும் வந்து இங்கே என்ன நேர்த்திக்கடன் வைக்கிறோம் அப்படிங்கிற மூலமாக வந்து அவர்களுடைய அவர்களுடைய நியத்துக்கள் வந்து முழுமையாக கபலாகுது. மேலும் வந்து அவர்களுடைய என்ன நியத்து செய்கிறாங்க, மேலும் வந்து அவர்கள் என்ன துவா கேட்குறாங்களோ அது அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் வந்து கபலாகுது. இந்த பிறை 17 மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் மக்களினுடைய கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் வந்து இன்றைக்கி ஒரு சுடைய டைம் அப்படிங்கிறதுனால கொடி வந்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு நம்ம பக்கத்தில் இருக்க கொடி இதில் வந்து நம்ம நடப்படும். கொடி என்றாலே வந்து ஹவுது நாயகம் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய நினைவாக செயல்படக்கூடிய ஒன்றாகத்தான் கருதப்படுது. மேலும் வந்து இங்கே நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து காண இருக்கோம். மேலும் வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த சிறப்பான நிகழ்வுகளை நம்ம காணலாம். இன்ஷா அல்லாஹ் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இங்கே இப்போ இது எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே அடங்கியிருக்கிறாங்க. இவங்களோட பேர் வந்து அரபு மஸ்தான் தர்கா வலியுல்லா. இவங்க வந்து எப்போ வந்தாங்கன்னா, ஏர்வாடி இப்ராஹிம் ஷா வந்து நம்ம இந்தியாவில் முதல்ல கேரளாவுக்கு வந்தாங்க. அவங்களோட சேர்ந்து இவங்களும் இந்த இந்தியாவில் தீன பரப்புறதுக்காக வந்தவங்க தான். அந்த அவங்களோட வம்சாவளி தான், இப்ராஹிம் ஷா அவங்களோட வம்சாவளி தான். இவங்களோட வந்தவங்க தான் இங்கே திருவடங்களோட ஃபார்சி வழியில் அவங்க அடங்கியிருக்கிறாங்க. இப்போ இவங்களோட சக்திகள் இவங்கெல்லாம் அந்த காலத்துலேயே வந்து இஸ்லாத்தை பரப்பணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் ஒரு இதுக்குள்ளே ஒரு கடை கிராமம். நாங்கள்லாம் ஒரு மலையை ஒட்டி இருக்கிற ஒரு கிராமம். அலங்காநல்லூர் பக்கத்தில் ஐயூர்னு ஒரு கிராமம், மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பக்கத்தில் ஐயூர்னு ஒரு சின்ன கிராமம் தான். இப்போ இவங்க வந்து இந்த ஊரை தீனை பரப்பணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து இங்கே வந்து பரப்புனாங்க. அப்போ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு வந்து ஐயூர்னு ஊரே வந்து வந்தது. இப்போ இவங்க வந்து இங்கே பார்த்தா இப்போ பார்த்திங்கன்னா பெரும்பாலான மக்கள் முஸ்லீம்ஸ் தான் நிறைய இருக்காங்க. இங்கே வந்து தொழுகையில் வந்து எல்லாமே கரெக்டான நேரத்தில் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே தர்கா வந்து வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். மக்கள் அனைத்து மக்களும் இங்கே வந்து இந்துலேருந்து முஸ்லீம்லேருந்து அனைத்து மக்களுமே இங்கே இருக்கிறாங்க. அப்போது ஜியாரத் செய்வாங்க. இவங்களோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே மற்ற ஒவ்வொரு வருஷமும் ரபியுல் அவ்வல் மாதம் 17ஆம் பிறையில் இங்கே சந்தனக்கூடு நடக்கும். சந்தனக்கூடு சொன்னாக்க இந்த ரபியுல் அவ்வல் பிறை 17 எல்லா மக்களும் அவங்க சொந்தங்களை எல்லாம் வரவழைச்சு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக வச்சு சந்தனக்கூடு நடத்துவாங்க. அப்போது இதில் வந்து ஒரு சிறப்பு என்னென்னா, ஒவ்வொருத்தரும் நேர்ந்துக்கிடுவாங்க. அதான் என்ன வேணும்னாக்கா, எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இல்லாமல் இருக்குது, எங்களை வீட்டுக்கு குழந்தைய கொடுங்க அப்படின்னு கேட்டு வேண்டிக்கிறாங்க. அப்போ அது நிறைவேறிச்சு அப்படின்ற சமயத்தில் அவங்க வந்து இவங்களோட இந்த ரபியுல் அவ்வல் பிறை 17 வந்து கொடி ஏற்றுவாங்க. அப்போ கொடியை ஏற்றி ஒரு ஊர்வலம் நடக்கும். எல்லா சமூகத்து தெருவுக்கும் இந்த ஊர்வலம் போகும். அப்போ அவங்களும் வருவாங்க இந்த ஊர்வலத்துக்கு. அவங்களும் வந்து இருந்து இந்த சமூகங்களில் எல்லா சமூகமும் சேர்ந்து கொடியேற்றி ஒவ்வொரு தெருவாக போய் அழைப்புதல் கொடுத்து எல்லாருமே வருவாங்க. இவங்களுக்காக சிறப்பு செய்வாங்க அன்னைக்கு. அந்த சமயத்தில் பாருங்கள் எல்லாருமே வருவாங்க. இதில் ஆண்கள் பெண்கள் அனைவரும் கலந்துக்குவாங்க. அப்போது இது போக ஒரு விலங்கினங்கள் கூட இதில் வந்து பங்கெடுக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மாடு முடியாமல் இருக்குதுனாக்கா அதுக்கும் வேண்டிக்குவாங்க. வேண்டிக்கிட்டு நாங்கள் உங்கள் ஊர்வலத்தில் நடைபெறுமா நான் கூட்டுறேன்னு சொல்லி விலங்குகள் கூட பசு மாடாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் முன்னாடி மக்கள் போக பின்னாடி அந்த மாதிரி ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க தான் இவங்க இறைவனோட துவாவை பெற்று நமக்கு கொடுக்குறாங்க. இதில் வந்து எந்த மாற்று சந்தேக கருத்து கிடையாது. அப்போது வருடம் ஒவ்வொரு வருடமும் ரபியுல் அவ்வல் பிறை 17 இங்கே சந்தனக்கூட ஊர்வலம் நடக்கும். இது நடந்து முடிஞ்சிட்டாக்க இங்கே எல்லாருக்குமே ஜமாத்துலேருந்து தபுருக்கு வழங்குவாங்க, எல்லாருக்குமே வழங்குவாங்க. ரொம்ப மிக சிறப்பான ஒரு தர்கா இது. அரபு மஸ்தான் வலியுல்லா, அலங்காநல்லூர் பக்கத்தில் ஐயூரில் இருக்க கிராமம். அஸ்ஸலாமு அலைக்கும். Yeah.
ورحمة ناصرة وبركة شاملة وتحفة كاملة منك إلى روح سيدنا وسندنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح الأنبياء والأولياء والعلماء والشهداء والفقهاء أئمة المسلمين ثم إلى أرواح الروحان خاصة ثم إلى أرواح خصوص عرب مستان خاصة اللهم اغفر له ورحمه وعيش وحشته ونبي ذريه وتقبل من حسناته وجاوز من سيئاته وغفر الله ذنوبه وجمعنا بيننا بين جنات النعيم اللهم اجعل قبره نورا اللهم اجعل قبره نورا اللهم اجعل قبره نورا ولا تجعل قبره واسعا واجعل قبره ضيقا اللهم اجعل قبره واسعا اللهم يسر حسابه برحمتك يا ارحم الراحمين ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة انك انت الوهاب يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وايمانك واسلامك محبتك محبة رسولك وشوقك يا الله يا رحمن يا رحيم اللهم انا نسألك اهدنا الصراط المستقيم اللهم انا نسألك اهدنا الصراط المستقيم اللهم انا نسألك اهدنا الصراط المستقيم ربنا لا تؤاخذنا ان نسينا واخطأنا ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله وسلم على خير سيدنا محمد وآله وصحبه الحمد لله رب العالمين या नबी सलाम अलैकुम या रसूल सलाम अलैकुम या हबीब सलाम अलैकुम सलवातुल्लाह अलैकुम अशरकल बद्रु अलैना फतफा मिनहुल फुदूर मिज़ल हुस्निक मा रअयना कत्तु या वजह सुरूरी या नबी सलाम अलैकुम या रसूल सलाम अलैकुम या हबीब सलाम अलैकुम सलवातुल्लाह अलैकुम अंत शम्सुन अंत बदरुन अंत नूरुन फौक नूरी अंत यगफिरु वहाली अंत मिस्बाहु सुदूरी
या नबी सलाम अलैकुम, या रसूल सलाम अलैकुम, या हबीब सलाम अलैकुम, सलवातुल्लाह अलैकुम। या हबीबी या मुहम्मद, या रूहुल हाफ़िक़ैनी, या मुहय्यद या मुमज्जद, या इमामल क़िबलतैनी, या नबी सलाम अलैकुम, या रसूल सलाम अलैकुम, या हबीब सलाम अलैकुम, सलवातुल्लाह अलैकुम। मर्रा वजहक यसअद या करीमल वालिदैनी, हौलुक सफ़िल मुबर्रद बिरदुना यौमन नुशूरी। या नबी सलाम अलैकुम, या रसूल सलाम अलैकुम, या हबीब सलाम अलैकुम, सलवातुल्लाह अलैकुम। अंत अफ़ारुल हताया वदना बिल मुबिकाति, अंत सतारुल मसावी व मुक़ीलुल असराति। या नबी सलाम अलैकुम, या रसूल सलाम अलैकुम, या हबीब सलाम अलैकुम, सलवातुल्लाह अलैकुम। अंत अफ़ारुल हताया वदना बिल मुबिकाति, अंत सतारुल मसावी व मुक़ीलुल असराति। या नबी सलाम अलैकुम, या रसूल सलाम अलैकुम, या हबीब सलाम अलैकुम, सलवातुल्लाह अलैकुम। या वलील हसनाति, या रबीअ दरजाति, गफिरो अन्नी दुनूबी वफ़ुली अन सय्यिआति। या नबी सलाम अलैकुम, या रसूल सलाम अलैकुम, या हबीब सलाम अलैकुम, सलवातुल्लाह अलैकुम। अली मुशर व अहफा मुस्तजीब दअवाति, रब्बी इरहमना जमीआ बिजमीहि सालिहाति। ला इलाहा इल्लल्लाह, ला इलाहा इल्लल्लाह, ला इलाहा इल्लल्लाह, मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम, सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम, सल्लल्लाहु अला मुहम्मद। या रब्बी सल्ली व सल्लिम। अस्सलातु वस्सलामु अलैका या रसूलल्लाह, या हबीबल्लाह, या करीमल्लाह, रहमतुल लिल आलमीन। अस्सलातु वस्सलामु अलैका या